வர 2026 போர்டு எக்ஸாம்ஸ்க்கு உங்க கிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த 5 ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், ஃபிக்ஸிங் த ஃபவுண்டேஷன். அவங்க இது வரைக்கும் லேர்ன் பண்ண டாபிக்ஸ்லாம் இன்னும் என்னென்ன கேப் இருக்கு, எதெல்லாம் இன்னும் தரோ ஆகலங்கிறத ஐடென்டிஃபை பண்றது. செகண்ட், ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங். அவங்க இன்னும் எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் ரிவைஸ் பண்ணணுங்கிறத ஒரு டைம் டேபிளா போடுறது. அந்த டைம் டேபிள் ரியலிஸ்டிக்கா இருக்கணும், ஓவர்லோடடா இருக்கக்கூடாது. தேர்ட், டேக்கிங் ரெகுலர் பிரேக்ஸ். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருக்கிறதுல ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அவங்கள அப்பப்ப எந்திரிச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு வாக்கோ ஸ்ட்ரெச்சஸோ பண்ணிட்டு திரும்ப படிக்க ஆரம்பிக்க சொல்லுங்க. அப்ப மைண்டும் ஆக்டிவா இருக்கும். ஃபோர்த், ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக். ஒவ்வொரு சைல்டோட லேர்னிங் ஸ்டைலும் யூனிக்கா இருக்கும். சில பேருக்கு ரீட் பண்ணா மட்டும் போதும், சில பேருக்கு எழுதி பார்த்தாதான் நல்ல தரவாகும். இது போக ஃபிளாஷ் கார்ட்ஸ், ஷார்ட் நோட்ஸ், மைண்ட் மேப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணா ரிவிஷன் ஈஸியரா இருக்கும். சாப்டர் வைஸ் நோட்ஸுமே நிறைய வெப்சைட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஃபிஃப்த், ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் அண்ட் மாக் டெஸ்ட். ஃபுல் பேப்பர் எழுதி பார்க்கறதுல தான் டைமுக்கு எவ்வளோ தூரம் முடிக்க முடியுது, டைம் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் கிட்ஸ் லேர்ன் பண்ணிக்குவாங்க. இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்க எழுதுகிற ப்ரீவியஸ் இயர் பேப்பரை கரெக்டாக இவாலுவேட் பண்ணி வாங்கி அங்கே என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் நர்வஸாக ஃபீல் பண்ணுறது ரொம்பவே நார்மல் தான். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிற ப்ரெஷர், பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கிளாஸ்மேட்ஸோட காம்படிஷன் இது எல்லாமே ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணிடும். மார்க்ஸை பற்றி மட்டும் பேசாமல் அவங்க போடுற எஃபர்ட்டும் ரெகுலர் ஸ்டடி டைமும் இம்பார்ட்டன்ட்னு கிட்ஸுக்கு புரிய வைங்க. வீட்டில் காமான அட்மாஸ்பியர் செட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. மார்க்ஸை பற்றியே நிறைய பேசாமல் அவங்களோட எஃபர்ட்ஸையும் அவங்களோட ரெகுலர் ஸ்டடி டைமையும் அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க.